Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தட்டைப்பயிறு சாதம். அதாவது என்ன கொங்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தட்டைப்பயிறு சாதம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக எதிர்பார்ப்போம். அதாவது நாங்கள் இப்படி தான் செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரிசி பருப்பு அதாவது துவரம் பருப்புக்கு பதிலாக ஒரு தட்டைப்பயிறு இருந்து அதை நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. தட்டைப்பயிரை ஒரு 1 hour கிட்ட நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஒரு 20 minutesக்குள்ளே ஒரு தட்டைப்பயிறு சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி ஒரு 3 கப் எடுத்துருக்குறோம். அதாவது சின்ன கப் எடுத்துருக்குறோன்னா இதுக்கு என்ன 1 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தட்டைப்பயிறு. இது கொங்கு ஸ்பெஷல். அதாவது என்ன பருப்பை மட்டும் வச்சு செய்யலாம். இதை கூடவே நம்ம தட்டைப்பயிறு ஆட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் நான் 1 hour ஊற வச்சுருக்கிறேன். தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஊரில் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 minutes அவனில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 tablespoon ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு ஒரு 10 பல், இது கூட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 2 வரமிளகாயை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 4 5 அதாவது 1:2 அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோம். 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம கலந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணியை நம்ம கம்மி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா நான் கொஞ்சம் கொலன்னு செஞ்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலை தூவி சூடாக சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இது என்னென்னா கொங்கு ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது என்ன ப்ரிப்பரேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா 20 minutesல ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். சுவையான அரிசி பருப்பு தட்டைப்பயிறு சாதம் ரெடி. கொங்கு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.